வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5A எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 5A ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் நம்மளுடைய அவங்களுடைய ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க. சரி, ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி உடைய இந்த ரிசல்ட்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது வெல் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 5 years those who have completed 5 ஆவோ as well as அசிஸ்டன்ட் ஆவோ யாரெல்லாம் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்களோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 5 years அவங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தான் அந்த நோட்டிபிகேஷனே கொடுத்தாங்க. 2022 கொடுத்த நோட்டிபிகேஷனையும் சரி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இந்த வருஷம் என்ன பண்ணி இந்த ரிசல்ட்ஸ்ல அசிஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள், அவங்க வந்து ரிசல்ட்ஸே வரல அவங்களுக்கு. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோ நான் பப்ளிஷ் பண்றேன். ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது அட் த சேம் டைம் யார் அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. குரூப் 5 உடைய ரிசல்ட்ஸ்ல நம்ம அகாடமியில இருந்து நாட் ஓன்லி ஸ்டேட் 9th ரேங்க்குங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அகாடமியில இருந்து வாங்கியிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு இதுக்கும் நான் தனித்தனி வீடியோஸ் கொடுக்குறேன். இதுல இவங்க ஸ்டேட் 9th ரேங்க் வாங்கினவங்க யார் அப்படின்னா மிஸ் ஸ்டெஃபி மந்தனா அப்படின்னு பேரு. இவங்க வந்து குரூப் 5A ஸ்டேட் 5th ரேங்க் வந்து ஸ்டேட் 9th ரேங்க் வாங்கியிருக்காங்க கம்யூனல் ரேங்க்லங்க. சரி, ஸோ இவங்க வந்து டெஸ்ட் வந்து எழுதினது அப்படிங்கிறது கரெக்டாக அக்யூரேட்டாக எழுதினாங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நல்ல தெளிவாகவே பண்ணார்கள். இவங்க மாடல் எக்ஸாம்ஸ்ல நம்ம லாஸ்டா வச்ச மாடல் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி உடைய ஸ்கோர்ஸ்ல எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது குரூப் 5 இப்போ இன்னைக்கு வந்த ரிசல்ட்ஸ் படி இவங்க எடுத்த மார்க் எவ்வளவு அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல 82.50. 82.50ங்கிறது நல்ல ஸ்கோருங்க. ஸோ இட் இஸ் ஒரு நியர்லி 90 அந்த ரேஞ்சு கூட ஜென்ரல் தமிழ்ல வந்திருக்கு. அதுல 82.50ங்கிறது நல்ல ஸ்கோர். ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து மார்க் குறைவா இருக்கு. யாருக்கு குறைவா இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஜென்ரல் இங்கிலீஷ்ல குறைவா இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த குறைவானதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் குறைவா இருந்திருக்கு. காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அண்ட் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம், கிராமர்ல மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். அதனாலதான் பரவலாவே வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்குங்க. என்னைக்கோ அப்படியே இருந்தாலும் ஓவரால் மார்க் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 149.25 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ ஜென்ரல் தமிழ்ல எவ்வளவு மார்க் அப்படின்னா 82 மார்க்குங்க. அட் த சேம் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்ல அரௌண்ட் 67 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எடுத்த ஓவரால் ரேங்க் எவ்வளவு அப்படின்னா 39th ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க்ல 9th ரேங்க். இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங்க்கு இவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இதுல இவங்களுடைய நம்ம நம்ம அகாடமியில அவங்க மாடல் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இவங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஸோ நம்ம அகாடமியில இவங்க வந்து மாடல் எக்ஸாம் எழுதும்போது, அதாவது எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டு மாடல் எக்ஸாம் எழுதும்போது இவங்க எடுத்த மார்க் எவ்வளோன்னு பாருங்க. ஸ்டேட் 9th ரேங்க், நம்ம அகாடமியில இவங்க எடுத்த ரேங்க் ஸ்டேட் 7th ரேங்க். இவங்க எவ்வளவு மார்க் எடுத்தாங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல 78 மதிப்பெண்கள், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்ல 76 மதிப்பெண்கள், ஓவரால் பாருங்க 154. ரைட்டா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அக்யூரேசி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரல் தமிழ்ல 78 மதிப்பெண்களும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 76 மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 154 மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரைட்டா?
சரிங்க. ஸோ இதுல 5 மார்க் குறைவா இருக்கு. ஜெனரல் தமிழ்ல நம்மள்ட்ட இங்க வாங்குன மார்க்க விட ஒரு 5 மார்க் கூட வந்திருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒரு 6 மார்க் குறைவாக வந்திருக்கிறது. ஸோ அப்ப அக்யூரசி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட கரெக்ட்டா தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரேங்க் வரும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ரேங்க்ல 7த் ரேங்க் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அப்போ டெஸ்ட்டு, கிளாஸு ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். குரூப் 5 அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ அதனால இப்பத்துலேருந்தே படிங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் உடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ரிசல்ட்ஸ் வந்துட்டு வராத கேண்டிடேட்ஸ் உடைய பிரச்சனை என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியும். எக்ஸாம் எழுத போறோம்னு தெரியும். ஆனா எக்ஸாம்க்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ, 2 மாசத்துக்கு முன்னாடியோ படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் குறைவாக தான் வரும். அதுக்காக அடுத்த 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். அதனால இப்ப டிசம்பர்ல நம்மளுக்கு எக்ஸாம். அதனால இப்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ரைட்?